மது பாவனையால் தினமும் 50 பேர் அகால மரணம், மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நாட்டில் பதிவாகும் 83% மரணங்கள் தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன. மது பாவனையால் தினமும் சுமார் 50 பேர் அகால மரணமடைகிறார்கள். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் 20,000 பேர் உயிரிழப்பதாக மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சர்வதேச மதுசார தடுப்பு தினத்தை முன்னிட்டு, அக்டோபர் 3ஆம் தினத்தை முன்னிட்டு மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் வெளியிட்டிருந்த அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. உலகளாவிய ரீதியில் வருடாந்தம் மது பாவனையால் சுமார் 3 மில்லியன் பேர் உயிரிழக்கிறார்கள். பதிவாகும் 10 மரணங்களில் 8 மரணங்களுக்கு தொற்றா நோய்களே பிரதான காரணமாக உள்ளன. தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கு மது பாவனையும் முக்கிய காரணியாக உள்ளது என்பதாகவும் அந்த தகவல் நிலையம் மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றது. அதே போல அவர்கள் சில விடயங்களை சுட்டிக்காட்டுகின்ற போது இந்த மதுபானம் என்பது இப்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த வகையில் நாட்டில் பதிவாகும் 83% மரணங்கள் தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன. மது பாவனையால் தினமும் சுமார் 50 பேர் அகால மரணம் அடைகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 20,000 பேர் உயிரிழப்பதாகவும் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இருதய நோய் மற்றும் புற்றுநோய் ஆகியன சமூகத்தில் அதிகரிப்பதற்கு மதுபாவனை முதன்மை காரணியாக உள்ளமை உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆகையால் நாளாந்தம் இழந்து வரும் வாடிக்கையாளர்களை ஈடு செய்வதற்காக மதுசார நிறுவனங்கள் சிறுவர்களையும் இளைஞர்களையும் இலக்கு வைத்து பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன. நாட்டில் உள்ள 21% மதுபாவனைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆகையால் ஒவ்வொரு ஆண்டும் பதிவாகும் நாட்டின் பணவீக்க மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப கலால் வரியை அதிகரிக்கும் ஒரு அறிவியல் வரிச்சுட்டெண்ணை அறிமுகப்படுத்தி அதை செயற்படுத்த வேண்டும். தற்காலிக மதுபான சாலைகள் மற்றும் சுற்றுலாத்துறை என்ற போர்வையில் ஆரம்பிக்கப்படும் மதுபான சாலைகளுக்கு உரிமங்களை வழங்கும் நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவது அவசியம். நாட்டுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளையும் பொதுமக்களின் நல்வாழ்வை கருதியும் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கலால் வரியை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு மதுபாவனை ஆளாகும் வீதத்தை குறைத்து இதனால் ஏற்படும் சுகாதார மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை தடுப்பதற்கு ஏற்ற திட்டம் ஒன்றை அரசாங்கம் விரைவில் வழங்க வேண்டும் என்றும் போதைப்பொருள் மற்றும் அதே போல மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் சர்வதேச மதுசார தடுப்பு தினத்தை முன்னிட்டு வெளியிட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையில் இந்த விடயங்களை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதுவும் சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. காரணம், இந்த மதுபான பயன்பாட்டுக்கு சிறுவர்களை உட்படுத்துகின்ற அல்லது அவர்களுக்கு தொடர்பான ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளையும் இந்த நிறுவனங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் அதே போல சிலருடைய வாய்மொழி பேச்சுக்கள் ஊடாகவும் விளம்பரங்கள் ஊடாகவும் செய்து வருகிறார்கள். எனவே அந்த விடயத்திலிருந்தும் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கிறது. அது தொடர்பான விடயங்களை கட்டுப்பாட்டோடு முன்னெடுக்கின்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான விடயங்களை அடிப்படைகளை செய்ய வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கிற விடயத்தை அந்த நிறுவனம் அந்த நிலையம் சுட்டிக்காட்டியிருப்பதை இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம்.